வணக்கம் நண்பர்களே. நம்ம கொழுப்பு கரைக்கிற பயணத்தில் இது நாள் 9. மார்னிங் 3 முட்டை தோசை கொஞ்சம் வெஜ்ஜிஸ் போட்டு சாப்பிட்டாச்சு. நம்மளோட முட்டை கொஞ்சம் காலியாக வர மாரி இந்த காரணத்தினால போய் முட்டை வாங்கலான்ட்டு போனேன். பரவாயில்ல, முன்னாடிக்கு ரேட்டு இப்போ குறைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிச்சுன்னா நல்லாவே இருக்கும். அப்படியே வீட்டுக்கு வந்து நம்மளோட சிக்கனை அறக்க பறக்க ரெடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. இவன் தான் உங்களோட வெயிட் லாஸ் அல்லது வெயிட் கெயின். நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண போகிற ஒருத்தவன். அதனால் இவனை நீங்கள் வாங்கி வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்க, எப்படி சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத நீங்கள் அளந்து சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களோட ப்ராக்ரஸ் இம்ப்ரூவ் ஆகுதா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால் அவனை நீங்கள் மறக்காமல் வாங்கி வச்சுக்கிறது உங்களுக்கு நல்லது. இன்றைக்கி நமக்கு ஜிம்மில் பேக் மசில், பைசப்ஸ் அண்ட் ரியர் டெல் தான் ட்ரெயின் பண்ணேன். பட் அதில் ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. பேக் மசில் பண்ணது எதையுமே வீடியோ எடுக்க முடியல. அதுக்கான காரணம் என்னன்னா, இப்போ கிளிப் ஆட் பண்ணுறேன் பாருங்களேன். நம்ம பாய்ஸ் என்னோட போன் எடுத்துட்டு போய் போட்டோ ஷூட் பண்ண போயிட்டாங்க. அதனால பேக் மசில் எதையுமே வீடியோ எடுக்க முடியல. நெக்ஸ்ட் அப்படியே ரியர் டெல் லைட்டா ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சாச்சு. என்ன பண்றாங்க? வீடியோ எடுக்கிறாங்க. அப்படியே கேஷுவலா உள்ள போவோம். அப்படியே இவருக்கு எத்தனை வயசு இருக்குன்னு நீங்க கரெக்டா சொல்லுங்க பாப்போம். நான் நாளைக்கு வீடியோல எத்தனை சொல்றேன், நீங்க நம்புவீங்களான்னு எனக்கு தெரியல. அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே ஆப்ஸ் மசில் லைட்டா ட்ரெயின் பண்ண வந்தாச்சு. அதை முடிச்சுட்டு அப்படியே இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நாளைக்கு வீடியோல சந்திப்போம். நன்றி.